இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர் என்றால் அரசு அதிகாரிகளை கூட மிரட்டலாமா என்பதுதான் இந்த ஆடியோவை கேட்பவருக்கு எழும் கேள்வியாக இருக்கும். அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்குலாம் இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தர்மசெல்வன் என்பவர் கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் பேசிய ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக பேசப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய புதிய மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் இனிமேல் கீழ்மட்ட நிர்வாகிகள் அனைவரும் தாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என அதிகாரமாக கூறியது ஆடியோவில் பதிவாகியுள்ளது. சொந்த கட்சியினரிடம் அதிகாரம் காட்டுவது ஒரு பக்கம் இருக்க, ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கூட தாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர் மிரட்டும் துணியில் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம் சொல்வதை அதிகாரிகள் கேட்கவில்லை என்றால் எங்கு வேண்டுமானாலும் டிரான்ஸ்பர் செய்ய வைப்பேன் என அதிகார மனப்பான்மையில் மிரட்டியது பகீர் கிளப்பியுள்ளது. நான் சொல்றது கேட்கலாம், அது அதிகாரி இருக்க மாட்டான். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். எந்த அதிகாரியும் குசுவு கூட விட முடியாது என்ன மீறி. மேலும் கட்சியினர் சொல்வதை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரிகள் குறித்து தகவல் கொடுக்க சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாக கூறிய திமுக மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் அதிகாரிகளுக்கு மரியாதை கூட கொடுக்காமல் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. சரியா? எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்காரு எனக்கு தெரியும். நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம் உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. நீங்க இதுக்கு முன்னே எப்படி நடந்து பிடிஓவா, அந்த பிடி ஆப்ஸ்ல A to Z எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும், ஒண்டிச்சலாரு தெரியணும். அப்படிதான் நடக்கும். இதுல யாரும் உள்ள புந்து குறுசாலாம் ஓட்ட முடியாது. திமுகவில் மாவட்ட செயலாளராக தர்மசெல்வன் நியமிக்கப்பட்ட போதே கட்சிக்குள் உள்கட்சி பூசல் எழுந்தது. முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரனுக்கு எதிராக தர்மசெல்வன் பேசியிருந்த பழைய ஆடியோ பதவி அறிவிப்புக்கு பிறகு வெளியானது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்பசேகரனுக்கு மூக்கு உடைஞ்சாதான் நமக்கு எதிர்காலம். இன்பசேகரனை காலி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு விடணும். நீங்க இப்ப தினகரன் ஒருத்தர் இருக்கிறது, பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது, நான் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு, எஸ்டி ஓட்டு, மிகப்பெரிய ஓட்டு உடைக்கிறாப்ல. அதான் பிரிக்கிறாங்க அவங்க. இப்ப ஒண்ணு வேண்டாம். போன முறை அவன் தேர்தல்ல இன்பசேகரன் தேர்தல்ல 67,000 ஓட்டு வாங்கிக்கிறான். இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். அவன் முன்ன முறை வாங்கின ஓட்டே வாங்க முடியாது. இப்ப உள்ள நிலவரப்படி, இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஆமா, நான் பேசிக்கலாம். இவனை இன்பசேகரனை காலி பண்றதுக்கு என்ன வழி அதை பார்ப்போம். வரேன், நான் நேரில் பேசுவோம். அதோடு சுய லாபத்திற்காக எதிர்கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டு வைத்துக் கொண்டு சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருப்பதாக தர்மசெல்வன் மீது முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் புகார் கூறி முகநூல் பதிவு வெளியிட்டிருந்தார். தற்போது அரசு அதிகாரிகளுக்கு எதிராக மிரட்டும் தொனியில் மாவட்ட செயலாளர் பேசியிருக்கும் ஆடியோவும் வெளியாகி அவரது பதவிக்கே பங்கமாக மாறியுள்ளது. பதவிக்கு வந்த 4 நாளில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளரை மிரட்டும் அளவிற்கு திமுக மாவட்ட செயலாளர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இதனிடையே மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் ஆடியோ குறித்து அறிவாலய தலைமை விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறது எனவும் விரைவில் அவர் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.